வணக்கம். ரொம்ப நாளாக எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும்னு ஆசை. அது என்ன தெரியுங்களா? உண்மையை பற்றி சொல்லணும்னு ஆசை. உண்மைன்னா என்ன? நம்ம கேட்பதெல்லாம் உண்மையா? நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையா? அல்லது நாம் என்ன செய்கிறோமோ, நாம் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் உண்மையா? அப்படின்ற உண்மையை பற்றி சொல்லணும்னு ஆசை. அப்போது தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமாக ஒரு உண்மையை சொல்லணும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் கேட்குறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. தயவு செய்து தொழில் முனைவோர்கள் ஆராய்ந்து பார்க்கணும். கேட்பதையும் பார்ப்பதையும் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ப்ராடக்டை வாங்கினாலும் அதனோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுதும் அதனோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும். நான் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன், அதே நேரத்தில் ப்ராடக்ட் சொல்லித்தரும் பொழுதும் 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் சொல்லித்தரேன். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதே தான் வகுப்பில் நடக்குது இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ப்ரிசர்வேட்டிவே போடலை, ஆனால் 4 மாதம் கெடாது. ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அதில் உண்மை இருக்கா? எப்படி நம்ம வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறோம், அடுத்த நாள் கெட்டு போகுது. ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் 4 நாள், ஃப்ரீசரில் வச்சா ஒரு வாரம். அப்படின்னா எப்படி 4 மாதம் கெடாமல் இருக்கும்? யோசிக்கலாம் இல்லையா? இப்போ உண்மையை கண்டுபிடியுங்கள். எப்பயுமே வாடிக்கையாளர்களே, கஸ்டமர்ஸே, தயவு செய்து ஆரோக்கியத்தின் மேல் கோட்டை விடாதீங்க. எது உண்மை அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து பொருட்களை வாங்க. அது எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, உண்மை எது என்று கண்டுபிடியுங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுப்பது உங்கள் உழைப்பின் பணம். அந்த உழைப்பின் பணத்துக்கு உண்மையான பொருள் உங்கள் கையில் வர வேண்டும். அப்போ உண்மையை தேடுங்கள். அதற்காக உண்மையை சொன்னேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வணக்கம். சைனிங் ஆஃப் கவிதா பலராமன்.